இந்து அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு, அகில பாரத உத்தரசேனா தலைவர் லட்சலிங்கம் ஜி அவர்கள், இந்து பாதுகாப்பு படையினுடைய தலைவர் கண்ணன்ஜி அவர்கள் தலைமையிலே இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே இந்து சமய அறநிலைத்துறை இடங்களை இனாம் இடம் எது, இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் நிலங்களை தாரை வார்த்து கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதை ஆட்சியர் அவர்களிடத்திலே மனுவாக கொண்டு வந்து கொடுத்தோம். ஏனென்றால் முன்னோர்கள் கோயிலினுடைய வளர்ச்சிக்காக கோயில்களிலே பூஜை செய்வதற்கு 5 கால பூஜை 2 கால பூஜை செய்வதற்காக நிலங்களை தானமாக வழங்கினார்கள். அந்த நிலங்களை பாதுகாக்குவதற்காகத்தான் இந்து அறநிலைத்துறை அதை விற்பதற்கல்ல என்பதை வலியுறுத்தி மனு வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக ஆட்சியர் அவர்கள் சொன்னார், 100% கோயில் நிலங்களை நாங்கள் கிரயம் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம், இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் நிலங்களை விற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்குமே ஆனால் அதை இந்து இயக்கங்கள் வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களை பாதுகாப்பதற்கு இப்பொழுது அமைச்சராக உள்ள மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் சொல்லுகிறார், கோயிலிலேயே பிரசாதம் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என்று. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போலவே கரூரிலே 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அரசியல்வாதிகளும் ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்களும் அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற அச்சம் இருந்ததால் இந்த மனுவை வழங்கியிருக்கிறோம். அரசு இந்த நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்து இயக்கங்களின் கோரிக்கை. அதை நிறைவேற்றுவார்கள் என்பது நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.